விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நட்புடன் பழகி தற்போது ஏமாற்றி விட்டார் என்ற குற்றச்சாட்டுடன் கோவை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் கவிதா. எங்க அப்பா அம்மா வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நான் தொல் திருமாவளவன் 2 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து டெல்லியில சந்திக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். வேற என்ன விஷயம்? நான் வந்து லேண்ட் ஸ்கிராப்பிங்ல வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து காதல் நாடகம்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. ஆனா போக போக என்கொயரியில தான் தெரியும் இதுல தொல் திருமாவளவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையான்னு. ஆமாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்காம என்னை ஏமாத்திட்டாரு. என்ன காரணம் சொல்றாரு? இப்ப வந்து ஜாதி பிரச்சனைக்காக ஒரு காரணம் சொல்றாரு. ஜாதி வந்து ஒரு காரணமா சொல்லி என்னை வந்து வேண்டான்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறனால அந்த குழந்தை வேண்டான்னு சொல்றாரு. நான் டெல்லியில பார்த்து பேசி பழகினேங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நட்பா மாறிச்சு. என் பொண்ணோட பிறந்தநாளுக்கு எல்லாம் வந்தாரு. டிஜிபி ஆபீஸ்ல எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து எனக்கு என்னோட இடத்தையோ இல்ல வந்து நான் வந்து இப்ப தனி மரமா நான் இருக்கேன். என் குழந்தையும் எனக்கு எந்த ஆதரவும் இல்லாம இருக்கேன். தயவு செய்து எனக்கு வந்து நீதி வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன கொலை மிரட்டல்? ஆமா, தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து என்னை டிஜிபி ஆபீஸ்லயே வந்து எனக்கு டிஎஸ்பியே சொன்னாரு இந்த மாதிரி அவங்க என்னை கொல்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக கவிதா திருமாவளவன் என்ற பெயரில் இருந்த தனது வங்கி கணக்கையும் தனது தத்து குழந்தையின் பிறந்த நாளின் போது மூவரும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் ஆதாரமாக காட்டியுள்ளார் கவிதா. பியூரோ ரிப்போர்ட், ரெட்பிக்ஸ் நியூஸ்.